சரிகமப நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அபிஷேகாவிற்காக நடுவர்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்ப அபிஷேகா அவர்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாட்டுப்புற பாடல்கள் பாடி இந்த ஒரு சரிகமப மேடைய அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்லா பாடுறதன் மூலியமா ஜட்ஜஸும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட்டும் சரி, நெறைய பேர் வந்து அபிஷேகாவிற்கு நெறைய விஷயங்கள் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில சரிகமப நடுவர்கள் அபிஷேகாவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அபிஷேகா அவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம முறையா சங்கீதம்லாம் கத்துக்கல. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னால கத்துக்கிட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்க அவங்க சர்வை பண்றது அப்படிங்கிறது அவங்களோட ஸ்கில் அப்படிங்கிறத தாண்டி, அவங்க பாடுறதுக்காக சென்னைக்கு வர்றது, மறுபடியும் அவங்களோட சொந்த ஊருக்கு போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் டாஸ்க்கா அவங்களுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இத கவனிச்ச நடுவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபிஷேகா இதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கு போயிட்டு சென்னை திருப்பி வரதாக இருக்கட்டும், இல்ல சரிகமப ரிலேட்டடாவோ, இல்ல அவங்க சென்னை வரதுக்காக என்ன காரணமா வேணா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? டிராவல் எக்ஸ்பென்ஸ். அந்த ஒரு டிராவல் எக்ஸ்பென்ஸ கண்டிப்பா நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். இந்த சரிகமப டீம் ஏத்துக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கேட்டு சரிகமப நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, சீசன்ல ரொம்ப அரிதா தான் நடக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அப்படி இல்லனா ரசிகர்கள் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தவங்களுக்கு தான் இது நடக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயம் அபிஷேகாவிற்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அவங்களோட சொந்த ஊர்லேருந்து மறுபடியும் சென்னைக்கு பாட வரும்போதெல்லாம், அவங்களுக்கு எக்கனாமிக்கல்லி எந்த பிரச்சனையும் வராது. நல்லபடியா பாடுனா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி ஜட்ஜஸ் எல்லாமே அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணி குடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இத பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் அரசன் படத்திலிருந்து விலகி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல சிம்பு அவர்களோட நடிப்புல அரசன் படம் ரொம்ப விறுவிறுப்பா உருவாகி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் வடசென்னை படத்தோட யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஒரு படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல விஜய் சேதுபதி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வெளியாகினத பார்த்துருந்தோம். அண்ட் இந்த ஒரு நிலையில விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு படத்திலிருந்து விலகி இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அரசன் படம் ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் ஆனது தான். அதனால விஜய் சேதுபதி அவர்களுக்கு டேட் இஷ்யூ ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட அரசன் படம் ஸ்டார்ட் பண்றதாக சொன்ன தேதி ஒண்ணு, ஸ்டார்ட் பண்ண தேதி ஒண்ணு. இதனால அவர் குடுத்திருந்த டேட்ஸ் வந்து காலியாகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் சேதுபதி அவர்கள் அரசன் படத்திலிருந்து விலகி இருக்காங்களாமா. அண்ட் மிகப்பெரிய ஒரு காம்போவா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் இது இப்ப இல்ல அப்படிங்கிற மாரி ஆகியிருக்கு. இத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.